ரீசெண்டா லைவ்ல தர்ஷிகாவை பத்தி விஷால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. இனிமே வீட்டுக்குள்ள தர்ஷிகாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அங்க நிப்பேன். எங்க ரெண்டு பேர் விஷயத்த வச்சு தர்ஷிகா மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு யாருன்னா சொன்னாங்கன்னா நான் அவங்கள பேச விட மாட்டேன். என்ன பண்றோம்னு தெரியாம நாங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணோம். அதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி நாங்க போட்டுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவும் அதே எண்ணத்துல தான் எனக்கு சப்போர்ட் பண்றா. பட் ஆனா நாங்க தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்ட சிவகுமார் கண்கலங்கி, விஷாலு நீ ஒரு குட் சோல் அப்படின்னு கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சாரு விஷாலுக்கு. பட் ஆனா சிவகுமார் என்ன ஒரு விஷயம், தர்ஷிகா கூட இருக்கிறவங்க தர்ஷிகாவுக்கு எதனா சொல்லி கொடுத்து அவன் மைண்ட மாத்துவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, விஷால் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தர்ஷிகா கூட பவி தான் இருக்கா, பவி எல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் நம்பிக்கை கொடுக்கறாரு. இதுக்கப்புறமா விஷால் இங்க ஒரு விஷயம் சொன்னாரு, அதுதான் வேற லெவல் ஹைலைட். பட் ஆனா அது என்ன விஷயம் சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட்டா வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்காக லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்னு. அதனால நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலா விஷால் சிவகுமார் என்ன சொன்னாருன்னா, அண்ணா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சில பேரு எனக்கு பிளே பாய்னு பட்டம் கொடுத்திருக்காங்க, ஏன் என்ன பிளே பாய்னே முத்திர குத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத விஷால், உனக்காக நான் இருக்கேன், சத்தியா இருக்கேன், நாங்க உன்னை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. விஷால் உண்மையிலே திருந்திட்டாரா இல்ல ஒரிஜினலாவே அவர் நல்லவர் தானா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் உங்களை அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். Thank you for watching.